Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் உங்களே 100 days free max free class for TNBSC group 1 2 2A and 4 exams வந்து நம்ம இதுல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 5 days வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் 6th day நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிம்பிள் இண்டெக்ஸ் தான் சிம்பிள் இண்டெக்ஸ்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்திருந்தோம் சோ அதுல வந்து previous year question பார்த்திருந்தோம் அதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்க்க போறோம் फ्रेंड வந்து சோ அப்ப எக்ஸசைஸ் வந்து 2.5 வந்து சிம்பிள் இண்டெக்ஸ் இது வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல டர்ம் 3 ல சாப்டர் 2 ல வந்து இருக்கு பேஜ் நம்பர் 44 வந்து எதுல அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல வந்து அதே தமிழ் மீடியத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படினா फ्रेंड வந்து பாத்தீங்கன்னா சோ பேஜ் நம்பர் வந்து 43 சோ அதுல தான் நம்ம வந்து பார்க்க போறோம் வந்து சோ வாங்க பார்க்கலாம் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.4 வந்து சோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பாப்போங்க சோ 35000 க்கு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9% என்ற வட்டி விகிதத்தில் வந்து என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன் 35000 க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்றதான் கேள்வி வந்து சோ 35000 கொடுத்துட்டாங்க ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க இத நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம் அப்படியே போடலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9% வட்டி சொல்லிட்டாங்க 2 ஆண்டு கொடுத்துட்டாங்க இதுல வந்து 10% அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 3500 வந்து சோ அப்ப 1% அப்படின்னு கேட்டீங்கன்னா 350 வந்து சோ அப்ப நம்ம ரெண்டுமே வேணும் ஏன்னா 10% 3500 1% 350 அந்த 3500ல 350 கழிக்கணும் அப்ப 500ல 350 கழிக்கணும் அவ்வளவு 500ல 350 போச்சுனா 150 அப்ப 3150 அப்ப 3150 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் 9% அப்ப 2 வருஷம் அப்படின்னும் போது 3150 பிளஸ் 3180 வந்து அப்ப நம்ம ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 6300 அவ்வளவு வந்துருச்சு அப்படியே நம்ம போட்டு போயிடலாம் வந்து இல்ல நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணி தான் போடணும் அப்படின்னாலும் போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாங்க பார்ப்போம் அது சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா போத் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து நம்ம ஓபன் பண்ண போறோம் இங்கிலீஷ் மீடியம் பாத்துறோம் ஒரு நிமிஷம் 2.4 so find the simple interest on 35000 at 9% per annum for 2 years வந்து சோ அப்ப நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா என்னது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படினு சொல்லி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோமா சோ யூஸ் பண்ணலாம் வாங்க சோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்முலா அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படினா SI ஈக்குவல் டு அப்படி சொல்லி பார்க்கறோம் சோ அப்ப SI ஈக்குவல் டு அப்படி நம்ம எடுத்துக்கும்போது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும் PNR divided by 100 அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து இப்போ நம்ம P அசல் அப்படின்றது என்னது 35000 அப்படி சொல்லி போட்டோம் அப்படியே போட வேண்டியதான் வந்து சோ 35000 இன்டு n அப்படின்றது எத்தனை வருஷம் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க அப்ப 2 போட்டுட்டேன் இன்டு பர்சன்டேஜ் r அப்படின்றது எவ்வளவுனா 9% டிவைடட் பை என்ன அப்படினா 100 வந்து சோ இப்போ ஃபார்முலால இருக்கிறதா சோ அப்ப இந்த 2 சைபர்ஸ் வித் சைபர்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன் வந்து இப்போ ரிமைனிங் எனக்கு இருக்கிறது என்ன அப்படினா வந்து 352 9 இருக்கு 352 ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்னது ஈஸியா நான் வந்து என்ன பண்ணா 700 வந்துரும் இந்த 700 வந்து நான் 9 ஆல மல்டிபிள் பண்றேன் 7 9 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 63 அந்த ரெண்டு சைபர் இருக்கு அப்படியே போடுங்க சோ அப்ப என்ன வரும் அப்படினா 6300 அதுல நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி நம்ம போடலாம் பென் யூஸ் பண்ணாம போடலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல பாக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் வந்து அடுத்த செகண்ட் क्वेश्चन அரவிந்த் borrowed a sum of 8000 from Akash at 7% per annum find the interest and amount to be paid at the end of the 2 years வந்து ரெண்டு வருஷத்துல எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வந்து பே பண்ண போறாங்க சொல்லு சோ 7% per annum ஆமா சிம்பிளா என்ன பண்ணிடலாம் அப்படினா வந்து 10% என்ன பண்ணலாம் 8000 ஒரு சைபர் அடிச்சீங்கன்னா 800 அத 10% வந்து நமக்கு 1% னு தெரியணும் 1% னா எவ்வளவு 80 வந்து அப்ப 800 வந்து 10% 80 வந்து 1% இப்ப 7% னா என்ன பண்ணலாம்னா 80 இன்டு நம்ம 3 வந்து போட்டோம்னா 240 அந்த 800 ல நம்ம 240 வந்து மைனஸ் பண்ணனும் இப்ப 800 ல 300 கழிச்சீங்கன்னா 500 வந்து ஆனா 240 அப்ப 560 தான் நமக்கு கிடைக்கும் அப்ப 560 அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம் 1 இயர் கானது ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க 2 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்ப 2 இயர்ஸ் அப்படினும் 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது அது அப்படியே மனக்கணக்கிலே போட்டுடலாம் 500 into 2 அப்படினா 1000 60 into 2 னா 120 அப்ப 1120 நான் ஏற்கனவே இந்த கணக்குல ஒரு தப்பு பண்ணிட்டேன் வந்து அது நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோல சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து போடணும் சோ வேற எதுவும் நம்ம யோசிக்க கூடாது செகண்ட் தாட் ஏதாவது நம்ம மைண்ட்ல ஓடிச்சு அப்படினா என்ன பண்ணனும் இங்க நம்ம டோட்டல் போடும்போது மிஸ்டேக் பண்ணிடும் சோ இப்போ இத எப்படி போடலாம் அப்படினு வாங்க பாப்போம் சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா தமிழ்ல வந்து ஃபார்முலாவோட போடுவோமா வாங்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படினு நம்ம எடுத்துட்டோம் அப்படினா फ्रेंड வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் என்பவர் 8000 வந்து ஆகாஷ் என்பவரிடமிருந்து வாங்குறார் அப்ப வாங்கின தொகை 8000 வந்து சோ தனி வட்டி 7 வந்து அப்ப SI ஈக்குவல் டு PNR அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டிவைடட் பை 100 வந்து அதுல P என்னப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8000 வந்து போட்டாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது எத்தனை வருஷம்னா 2 வருஷம் 2 ஆண்டுகள் அப்படி சொல்லி சொல்றாரு அப்ப 2 அப்படின்றதையும் போட்டாச்சு அடுத்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா R அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் 7% போட்டாச்சு டிவைடட் பை என்னது 100 வந்து இப்ப 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிட்டேன் வந்து
இப்ப நான் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். என்ன மல்டிபிள் பண்றது? இப்ப 80 இருக்கு, 2 இருக்கு, 7 இருக்கு. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் 7 வந்து 80ஆல அடிச்சேன், 80ஆல பெருக்கணும் அப்படின்னா 560 வந்துடும். அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு 1120 வந்துடும். அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படி பாக்குறது வந்து. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 1120 அப்படி பாக்குறது. இதுல நம்ம ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் இங்கிலீஷ் மீடியத்துல. சோ அதுதான் ஆன்சர் வரப்போகுது. சோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21,250 செலுத்தினார் எனில் அசலை காண்க. அப்போ தனி வட்டி சொல்லிட்டாங்க, அதே ஆண்டு கொடுத்துட்டாங்க, அப்புறம் 9.5% வட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப அசல் என்ன அப்படின்னு தான் கேட்கிறேன் வந்து. சோ அப்ப அசல் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப இது என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்பதான் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றோம். சோ ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 21,280 அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. எஸ்ஐ வந்து ஈக்குவல் டு அசல் என்ன அப்படின்னு தெரியாது, பி அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பி என் அப்படின்றது எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஆர் அப்படின்றதுனா 9.5 வந்து டிவைடட் பை என்ன பண்ண போறோம்? 100. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாவே ஃப்ரெண்ட் வந்து என்ன ஆகும்னா இந்த சைடு இருக்கிறது வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றது முதல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம், ஒன்னும் பெரிய கஷ்டம் வந்து இருக்காது அப்படின்றது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கிறது நம்ம என்ன பண்ண அடிச்சு கேன்சல் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம 4 × 9 எவ்வளவு? 36. 4 × 4.5 போட்டீங்கன்னா என்ன வரும்? 20 வரும். அப்ப 2.0 மாறிடும், 2 மாறிடும். சோ அப்ப 4 வந்து நான் 9.5ஆல மல்டிபிள் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 கிடைக்கும். இன்ட்டு பி டிவைடட் பை 100 அப்படிதான் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதையும் நான் வந்து சால்வ் பண்ண போறேன். இந்த எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க பண்ணலாம். ரொம்ப சுலபம் தான். இல்ல இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணேன், இது அடிச்சேன்னா என்னன்னா கீழே 50, மேல நான் 2ஆல அடிச்சேன்னா 19. இந்த 19 வந்து இதுல வந்து கேன்சல் ஆகும்னா ஆகும் வந்து ஈஸியா. இப்ப பாருங்க 19 இருக்கு, 21 ஒரு வாட்டி போகுமா, மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21ல 19 போச்சுன்னா 2 இருக்கும். 2னா 22. 22னா திருப்பி என்ன ஆகும்? ஒரு வாட்டி தான் போகும். அப்ப 22ல 19 போச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மீதி 3 இருக்கும். அப்ப அந்த 3னா 38. 19 அடிச்சீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்னா 2 வாட்டி போனா அப்படியே போயிடும், 0. அவ்வளவு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து 50ஆல எடுத்துட்டு போயிட்டு இந்த 1120 நான் பெருக்கணும். அப்படி எனக்கு பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? சிம்பிளா பெருக்கலாம். 50 × 1000 5000 வந்து 50 × 100 500, 50 × 20 100, 5000 500 100, அப்ப 5600 அவ்வளவுதான். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 56,000 சரி பெருக்கு 50 நம்ம பெருக்கலாம் வந்து 1120 × 50 வந்து 5 × 1000 5000, 50 × 1000 50,000 வந்து. சோ அப்ப 56,000 வரும். சோ பெருக்கிறோம். சோ சைபர். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 0 0, 5 2 10 0, மீதி 1, 5 1 5 6, 5 1 5 56,000 அப்படி பாக்குறோம். சோ அப்ப அவருடைய அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,000 அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப நம்ம பிஎன்ஆர் யூஸ் பண்ணி போட்டாதான் சரியா வரும் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ வாங்க இங்கிலீஷ்லயும் பாத்துறோம். அந்த கொஸ்டினை பாத்துடலாமா? சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது கொஸ்டின்? தேர்ட் கொஸ்டின். Sheila has paid வந்து simple interest on certain sum for 4 years at 9.5% per annum வந்து 21,280. Find the sum அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட் வந்து. சோ அப்ப எஸ்ஐ என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அப்படியே அதை சப்ஸ்டிட் பண்ணிடும் அந்த. சோ அப்ப இதுதான் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது என்ன அப்படின்னா 6, இது வந்து n. அப்ப நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா வந்து ஃபைண்ட் தி சம்னா p தான் கண்டுபிடிக்கணும். சோ அதான் இப்ப கண்டுபிடிச்சோம் 56,000 அப்படின்றது நமக்கு வந்துருச்சு அப்படி பார்க்கறோம். சோ அங்க ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சோ அதுதான் Pasha borrowed 8,500 from a bank at a particular rate of simple interest. 8,500 பேங்க்ல இருந்து வாங்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஆஃப்டர் 3 years paid 11,050, settle his debt at the what rate of interest borrowed the money வந்து. சோ அப்ப क्वेश्चन என்ன அப்படினா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மணி வந்து borrow பண்ணாரு அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ தமிழ்லயும் பாப்போங்க. சோ தமிழ்ல பாத்துறோமா? சோ என்னன்னா பாஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 செலுத்தி கடனை அளித்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கிறேன். அப்ப 8,500 11,050 கழிக்கணும். முதல்ல கழிச்சாதான் நமக்கு வட்டி வந்து. இப்ப 8,500 விட 1,500 கூட்டினீங்கன்னா 10,000 ஆயிடும். அப்புறம் வேற என்ன இருக்கு? 1,050 இருக்கு. 11,050 சோ அப்ப 1,500 ஒரு 1000 அப்படின் போது 2,500 2,550 அதுதான் வட்டி. அப்ப எஸ்ஐ அப்படின்றது நம்ம கொடுத்துட்டாங்க. அந்த எஸ்ஐ அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க வந்து எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா சோ கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1,500 அதுக்கப்புறம் 1,050 நம்ம ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,500 1,050 சோ ரெண்டு சேர்க்கும் போது 2,500 ஃபர்ஸ்ட் வந்து
1500 ஃப்ரெண்டுங்க. அடுத்து 1050 ரெண்டுத்தையும் கூட்டுறோம். கூட்டினீங்கன்னா 2550. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது மேல இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். அது என்னன்னா மொத்த அமௌண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏ, இது பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பி. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எஸ்ஐ வந்து. சோ அப்ப இந்த எஸ்ஐ அப்படின்றது 2550 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் என்ன பண்றோம் வந்து போடுறோம். போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2550 அப்படின்றது எஸ்ஐ ஈக்குவல் டு பி அசல் எவ்வளவு அப்படின்னா 8500 அதுலயே கொடுத்துருக்காங்க. சோ அதை போட்டாச்சு. டிவைடட் பை இங்க 100 வந்துடும். சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என் அப்படின்றது வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து 6 தான் நமக்கு தெரியாது, அப்படி வச்சுக்கிறோம் வந்து. சோ இப்போ நம்ம கேன்சல் அடிக்கணும். அப்படி கேன்சல் அடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. அடுத்து இங்க இருக்குன்னா 85 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2550 இருக்கு வந்து. இப்போ 6 கண்டுபிடிக்க போறோம் வந்து. சோ அப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்ம இது 3ஆல போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா போகுது. சோ அப்ப பாத்தீங்கன்னா 3 8 24 மீதி 1 வந்து 15. அப்ப 3 5 15. அப்ப சைபர் அடிச்சீங்கன்னா 3ஆல போயிடுச்சு. இப்ப 85 இருக்கு, இங்க 850 இருக்கு. ரெண்டுத்தையும் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 வாட்டி போகும். அப்ப 10% அப்படின்றது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுனா இந்த 4வது கேள்விக்கு அப்படி சொல்லுங்க வந்து. ஸோ இங்கிலீஷ்லயும் அதே தான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ இங்கிலீஷ்ல அகைன் நான் இதோட சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். அப்படியே நான் எடுத்து எழுதி சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ என்னன்னா பாஷா பாரோடு 8500 வந்து. அப்ப பி என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி போடணும். அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 11050 11,050ல நம்ம எதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா வந்து 8500 மைனஸ் பண்றோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2550 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதுதான் எஸ்ஐ அப்படி பார்க்கலாம். இப்போ எஸ்ஐ தெரியும் நமக்கு வந்து, பி தெரியும், அதுக்கடுத்து வந்து என்ன தெரியும் அப்படின்னா 3 years சொல்லிட்டு என் தெரியும். இப்போ ஆர் தான் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அதை தான் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப வந்தீங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து 2550 அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஈக்குவல் டு பி எவ்வளோனா 8500 போட்டுட்டோம். இன்ட்டு எத்தனை வருஷம் அப்படின்னா என் அப்படின்றது 3 years போட்டாச்சு. ஆறு தெரியாது, டிவைடட் பை 100 போட்டாச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 சைபர் போயிடும் வந்து. இப்போ நம்ம 3ஆல இதை கேன்சல் பண்ணும்போது என்னாச்சு? 3 8s are 24, ரிமைனிங் 1. அப்போ 15 3 5s are வந்து இருந்தது. அப்போ 815 வந்துருது கேன்சல் பண்ணா. 3ஆல கேன்சல் பண்ணா இங்க 85 இருக்கு, திருப்பி நான் கேன்சல் பண்ண 10 வந்துருது. அப்போ 10% அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படி சொல்லிக்கலாம். அடுத்து இன் வாட் டைம் பில் 16,500 அமௌண்ட் to 22,935 at 13% per annum. அப்ப பி கொடுத்துட்டாங்க வந்து, அப்புறம் ஏ கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. இப்போ என் என்ன அப்படின்றத நமக்கு கொஸ்டினா கேட்கறாங்க வந்து. சோ ஏர் தான் கேட்கறாங்க. அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது அதான் வந்து எஸ்ஐ அப்படி சொல்லி பார்க்கிறோம். அந்த எஸ்ஐ எடுத்துட்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து போட்டுடலாம் வந்து. சோ வாங்க போடுவோம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் போடுவோமா? சோ அதே தான் கொஸ்டின் அங்க பார்த்தாச்சு இங்கிலீஷ்ல. இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு 13 வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில் 22,935 மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. அப்ப நமக்கு வந்து என்னன்னா இது வந்து ஆறு வந்து, இது வந்து பி அசல், இது வந்து ஏ வந்து. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ மைனஸ் பியும் போடுவோம் வந்து. சோ ஏ மைனஸ் பி அப்படின்னும் போது என்ன ஆகுனா நம்ம முன்னே 16,500 இருக்கு, அதோட நீங்க 3,500 சேர்த்தீங்கன்னா 20,000 ஆயிடும். அப்ப 3,500 பிளஸ் 2,935. இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம்னா தப்பு இல்லாம போடணும், இப்படியே கூட போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அப்ப 16,500 நம்ம கழிக்க போறோம். எதுலன்னா 22,935 கழிச்சுன்னா 5 அப்படியே இறக்க வேண்டியதான். அப்படியே 3, இங்க 4, இங்க 12, 12ல 6 போச்சுன்னா மீதி 6. அப்ப நமக்கு வந்து எவ்வளவு வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 6,435. இதுதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ. அப்ப 6,435 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு நமக்கு. எஸ்ஐன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த எஸ்ஐ எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்றோம். பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6,435 ஈக்குவல் டு பி அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 16,500 இன்ட்டு வந்து என் அப்படின்றது தெரியாது, என் அப்படி வச்சுக்கிறேன் வந்து. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் வந்து என்ன தெரியாது வச்சாச்சு. இன்ட்டு ஆர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 13% டிவைட் பை 100 அப்படி பாக்குறோம். இப்ப என்ன பண்ணோம்? 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சாச்சு வந்து. சோ இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 125 இருக்கு, இங்க 6,435 இருக்கு, இங்க 13 இருக்கு வந்து. சோ இப்ப கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா
5 கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க வந்து இப்ப 5 கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் போகும். இங்க வந்து 3 தடவை போகும். 3 5 15 மீதி 1 அப்புறம் 3 33 வந்துருச்சு. இங்க 5 அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? 5 ஒரு வாட்டி போகும். மீதி வந்து 1 14 2 வாட்டி போகும். மீதி 4 43 5 8 40 மீதி 3 7 அப்ப 1287 அப்படின்னு வந்துருச்சு. இங்க வந்து இப்ப இங்க 33 இருக்கு, இங்க 13 இருக்கு. வந்து இப்ப திருப்பி என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். இப்ப 33 இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியுது இது 11 டிவைட் ஆச்சுன்னா இது 11 டிவைட் ஆகும். வந்து சோ அப்ப இது 11 டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம். எத்தனை வாட்டி போகும்னா ஒரு வாட்டி போகும் 12. திருப்பி மீதி 1 இருக்கும். 18னா திருப்பி ஒரு வாட்டி போகும். மீதி 7 அப்ப 7 77 77னா 7 வாட்டி போகும். 117 அழகா போயிருச்சு. எதாவது அடிக்கும் போதுன்னா இது அடிக்கும் போது 11 × 3ன்னு போடும்போது அப்ப 117 நம்ம கிடைச்சிருச்சு. இப்ப என்ன இருக்கு? 117 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 13 இருக்கு. பார்த்தாலே தெரியுது இது ஏதோ டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா 3 × 13 போட்டீங்கன்னா 39 வரும். 39 × 3 போட்டீங்கன்னா 117. அப்ப அடிச்சு எல்லாம் நம்ம சிம்பிளா கூட அடிச்சு காமிக்கிறேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா 3 அடிக்க போறேன். சோ 3 இதை அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 3 3 9 மீதி வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 27 அப்ப 3 9 இப்ப 39 இருக்கு இங்க எனக்கு. இந்த 39 13 13 39 அடிச்சு அப்படின்னா எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி போகும். அப்ப நான் கண்டுபிடிக்க போற அந்த n அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படி சொல்லி பாக்குறோம். எத்தனை ஆண்டுகள்னா 3 ஆண்டுகள் அப்படி சொல்லி பாக்குறோம். n கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பாக்குறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ப்ராப்பரா வந்து கேன்சல் பண்ணா கரெக்டா வந்துடும். வந்து அடுத்து ஆண்டுக்கு 6% வட்டி விதத்தில் ஒரு தொகை 17,800 இருந்து எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும் அப்படின்னு கேட்கிறோம். வந்து அகைன் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. அதே மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ தமிழ்லயும் கொஸ்டின் பாத்துருவோம் வாங்க. சோ கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்கிறது வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 7 என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a sum of 48,000 வந்து was lent at வந்து பாத்தீங்கன்னா அதான் கொஸ்டின் இல்ல in what time 17,800 வந்து பாத்தீங்கன்னா amount to 19,936 at 6% per annum கேக்குறேன். வந்து சோ அப்படி பாக்கும்போது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அதான் SI. வந்து சோ அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SI ன்னு சொல்லி சொல்றோம். சோ அப்ப அதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்ப 17,800 இருக்கு. இதோட வந்து நம்ம வந்து ஒரு 200 கூட்டிங்க அப்படின்னா 18,000 மாறிடும். 1,200 கூட்டினீங்க அப்படின்னா 19,000 மாறிடும். அப்ப 1,200 + 936 வந்து பாத்தீங்கன்னா 1,200. அப்படி இல்ல இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளா நம்ம வழக்கமா போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதை அப்படியே நம்ம மைனஸ் பண்ணி போட்டுடலாம். இங்க எதுக்கு ரிஸ்க்? 19,936 வந்து மைனஸ் வந்து 17,800 வந்து சோ ரெண்டுத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6 3 1 2 அப்ப 2,136 வந்துருச்சு. அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 2,136 அப்படின்னும் போது அது SI நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈக்குவல் டு வந்து இப்ப நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னப்பா அப்படின்னா 17,800 போட்டாச்சு. அசல் இன்ட்டு வந்து n தெரியாது இன்ட்டு 6 போட்டாச்சு டிவைடட் பை 100ன்னு போறோம். அந்த 100 வந்து 2 சைபர் இங்க அடிச்சாச்சு. இப்ப நமக்கு 2,136 இருக்கு. இங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 இருக்கு, இங்க 178 இருக்கு. எல்லாமே வந்து ஈவன் டிஜிட்டா இருக்கு. கேன்சல் ஆகுற மாதிரி தான் தெரியுது. வாங்க என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 6 கேன்சல் பண்ண முடியுமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 3 18ன்னு வரும். வந்து மீதி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 கிடைக்கும். வந்து சோ அப்ப 6 கேன்சல் ஆகுது. அப்ப அடிப்போமா ஃபர்ஸ்ட். அப்ப 6 3 வாட்டி போகும் 18, திருப்பி 3 இருக்கு 30, சரி 3 இருக்கு 33, 33னா திருப்பியும் நமக்கு என்ன ஆகும்னா 6 5 30 மீதி 3 அப்ப 6 6 36. அப்ப 6ஐயும் நம்ம 356 மல்டிபிள் பண்ணா 2,136 நமக்கு கிடைக்கும். வந்து சோ இப்போ இது கிடைச்சிச்சு. இப்போ இந்த 178 இந்த 356 பாருங்க அப்படியே நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 வாட்டி போகும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years அப்படின்றத ஆன்சர் அப்படி சொல்றோம். வாட் டைம் will be 17,800 அமௌண்ட் 19,936 6% per annumனா 2 years அப்படி பார்க்கறோம். சோ அப்ப n அப்படின்றது ஈக்குவல் டு என்னன்னா 2 years அப்படி பார்க்கறோம். இதுல நம்ம கண்டுபிடிச்சது வந்து சோ 6th sum வந்து போட்டாச்சு. வந்து அடுத்து 7th sum என்னன்னு பாப்போம் வாங்க. sum of 48,000 was lent out simple interest and at the end of 2 years வந்து பாத்தீங்கன்னா 3 months the total amount was 55,560. find the rate of interest per year. வந்து சோ அப்ப இங்க r கேக்குறேன். வந்து சோ அப்ப அதே மாதிரி தான். அப்ப என்னன்னா 2000 போட்டீங்கன்னா 50,000 ஆயிடும். 5,560 அப்ப வந்து 7,560ன்றது இன்ட்ரெஸ்ட். அது கண்டுபிடிச்சாச்சு. வந்து क्वेश्चन வந்து தமிழ்லயும் பாப்போமா. சோ தமிழ்ல பாப்போங்க. ஒரு கடனாக வந்து கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. வந்து
சோ அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்திருக்கிறது வந்து ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அசல் பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆண்டு என் அப்படின்றது வந்து என்ன பண்ணிட்டாங்க 2 ஆண்டு 3 மாதம் கொடுத்துட்டாங்க. இப்பதான் இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள் 3 மாதத்தை 2 ஆண்டு அப்படியே போட்டுடலாம். 3 மாதத்தை நம்ம எப்படி எழுதணும் 1 இயர்னா 3/12 எழுதணும். இப்ப நம்ம இதை அடிச்சோம்னா என்ன ஆகும்னா 1/4 வருமா 3 நாள் 12. இப்ப நம்ம வந்து 2 × 1/4 நம்ம எப்படி எழுதலாம் 4 2 8 8 + 1 9 9/4 நமக்கு என்னது n. அப்ப n முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்முலால. என்ன ஃபார்முலா SI = PNR / 100 நமக்கு தெரியும். இப்ப என்ன ஆகும் p அப்படின்றது எவ்வளவு நமக்கு தெரியும் 48,000 அப்படியே போட்டலாம். n எவ்வளவுப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆயிருச்சுன்னா 9/4 நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அதான் நம்ம போட போறோம். × r அதான் தெரியாது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. / 100 அப்படி பாக்குறோம். அப்ப 100. இப்ப இந்த 2 சைபருக்கு 2 சைபரை வச்சலாமா? அடுத்து டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணா 48,55,560 மைனஸ் பண்ணா 7,560 அப்படி பாக்குறோம். அப்ப 7,560 அப்படி நம்ம வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 480 இருக்கு 9 இருக்கு 4 இருக்கு 9/4 இருக்கு வந்து. சோ இப்ப நம்ம அடிக்கணும் சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம். ஏற்கனவே 2 சைபருக்கு அடிச்சா 48 இருக்கு 756 இருக்கு அந்த பக்கம் 9 இருக்கு கீழே 4 இருக்கு. இப்ப 4 ஆல முதல்ல 48 அடிப்போம். அடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 1 2 12 கிடைச்சிரும். இப்ப 12 இருக்கு 9 இருக்கு இந்த பக்கம் 756 இருக்கு. இப்ப நான் 9 ஆல 756 அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்கலாம். ஏன்னா 9 8 72 வரும் மீதி 3 வரும். சோ அப்ப அடிச்சனா 9 8 72 அப்ப 9 8 அப்படின்னு பண்ணா 72 மீதி 3 36னா 9 4 அப்ப 84 எனக்கு கிடைச்சிச்சு. இப்ப 12 இருக்கு 84 இருக்கு. இப்ப நான் ரெண்டுத்தையும் அடிச்சேன் அப்படின்னா எத்தனை வாட்டி எனக்கு போகும் அப்படின்னா 12 84 அப்படின்னு போட்டோம்னா 7 12 84. அப்ப 7 × 12 போட்டா 84. அப்ப 7 வாட்டி போகும். அப்ப 7 அப்படின்றது என்னன்னா எனக்கு r அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா = 7% அப்படின்னு கிடைக்குது வந்து. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இப்ப இது என்ன கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து கரெக்டா கவனமா பண்ணணும். அது தப்பு இல்லாம பண்ணணும். சோ அது வந்து முக்கியம் அப்படி சொல்றோம். அடுத்து 8வது கேள்வி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேட்கலாம். தொகை என்னன்னு தெரியாது. ஆனா தனி வட்டி வீதத்துல 17,000 கிடைக்குதுன்னு மட்டும் தெரியுது. 12% 3 ஆண்டுகள் அப்படி கொடுத்துட்டாங்க. இப்ப தொகை என்ன அப்படின்னு கேட்கிறேன் வந்து. சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படி என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கு பி தெரியாது வந்து. சோ அப்ப ஏ இருக்கு பி தெரியாது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் வந்து அப்ப நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். எப்படி பண்றது அப்படின்றது வாங்க பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்கிறதுல ஏ அப்படின்றது வந்து நம்ம எழுதுறோம். அப்ப ஏ = வந்து அப்ப ஏ = நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அசல் பி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ன்னு சொல்லுவோம். சோ இப்போ என்ன பண்ணலாம் பி அப்படியே வச்சுக்கலாமா? அந்த எஸ்ஐக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் PNR / 100 ன்னு போடுவோமா? இப்ப நான் P வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா எனக்கு என்ன ஆகும் 1 + NR / 100 ன்னு வருமா? இதை அப்படியே போட்டுறேன். இப்ப போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப ஃபார்முலால இருக்கிறது நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்ப ஏ அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த 17,000 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். P ன்ற இடம் எனக்கு தெரியாது. 1 + N × R என்ன எவ்வளவு 3 ஆண்டுகள் யாருன்றது 12% / 100 இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். வாங்க இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन அப்படியே ஒரு வாட்டி பாத்துருவோம் வந்து. சோ இங்கிலீஷ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 8 வந்து a principal becomes வந்து பாத்தீங்கன்னா 17,000 at the rate of interest 12% in 3 years find the principal அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப நம்ம ஏற்கனவே அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம தமிழ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம a = p × 1 + NR / 100 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலால நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். பண்ணா எனக்கு என்ன பண்ண போகுது ஆன்சர் வர போகுது. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்துருமா? வாங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் வந்து. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a = p × 1 + NR / 100 இத ஃபார்முலா இங்க எழுதி போற வாட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா a அப்படின்றது என்ன 17,000 போட்டுட்டேன் வந்து = p எனக்கு தெரியாது அப்படியே வச்சிட்டேன். பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. 1 + n என்னது வந்து n வந்து 3 years 3 × r என்னது 12 / என்ன பண்ணனும் 100 வந்து இப்போ போட்டாச்சு க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 17,000 அப்படியே வச்சிட்டோம். இந்த பக்கம் p அப்படியே இருக்கு. இப்ப இந்த 100 மேல வந்து பாத்தீங்கன்னா 1 + வந்து பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கு 3 12 எவ்வளவு ஆச்சு 36. அப்ப 36 / 100 ன்னு வருது வந்து. சோ இப்போ = நம்ம என்ன பண்ணுவோம் p * சோ அப்ப 136
டிவைட் பை 100 அப்படி சொல்லி போடுவோம். போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க 17,000 இருக்கு. இப்ப 17,000 நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும் வந்து. சோ இப்ப பார்க்கும்போது நமக்கு தெரியுது வந்து பாத்தீங்கன்னா இந்த 136 அப்படின்றது 4 ஆல இது டிவைட் ஆகும், 2 ஆலையும் டிவைட் ஆகும் வந்து. சோ அப்ப 4 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சீங்க அப்படின்னா 4 4 3 12 மீதி 1 4 9 36ன்னு வந்துருச்சு. அப்ப கீழே அடிச்சீங்கன்னா என்ன ஆகும், 25ன்னு வந்துருச்சு வந்து. சோ இப்ப 39 இங்க 117,000 இருக்கு. இப்ப இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணும்போது 39 கேன்சல் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம போலாம். அப்படின்னா நம்ம 3 ஆல டிவைட் பண்ணிட்டு விட்டு நம்ம கொண்டு போலாம். சோ ரெண்டுத்துல எது வேணாலும் நம்ம எடுத்துட்டு போலாம். அப்படி எடுத்துட்டு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கிடைக்கும் வந்து. சோ இது ஒரு மெத்தட் வந்து. சோ அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 17,000 விட கம்மியா இருக்க போகுது அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேல 39 கீழே 25ன்னு இருக்கு கரெக்டா. 136 25 4 ஆல அடிச்சதுனால கீழே 25 வந்துருச்சு. மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 ஆல அடிச்சதுனால 136 நமக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 4 3 12 4 9 30 தப்பு பண்ணிட்டேன். அப்ப 9 வந்து வராது. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் 4 3 12 மீதி 1 16 16ன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 4 4 16 அப்ப 4 வரும் 34ன்னு வந்துருச்சு. இப்ப பார்த்தோன்னே தெரியுது சிம்பிளா என்னன்னா 34 17 அப்ப அடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 17 × 2ன்னு போட்டா 34 வருது. அப்ப 34ஆல இது டிவைட் ஆகும் தெரியுது அவ்வளவுதான். சோ அப்ப 34 × 10னா 340 34 × 5ன்னு போடுங்க. 34 5 வாட்டி பெருக்குனீங்கன்னா 30 5 வாட்டி பெருக்குனா 150 4 5 வாட்டி பெருக்குனா 20 150 170 பிளஸ் 150 பிளஸ் 20 170 அப்ப 5 வாட்டி போகுது அவ்வளவு முடிஞ்சிச்சு வந்து. அப்ப மீதி என்ன இருக்குன்னா 2 சைபர் இருக்கு 500ன்னு இருக்கு. அப்ப நம்ம அப்படியே அடிச்சோம்னா அப்படியே மேல வந்துரும். இப்ப 25 × 500 பெருக்கணும். அப்ப 10 × 500னா 5000 20 × 500னா 10000 5 × 500னா 2500 அப்ப 12500 அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கணக்குக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுல பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு 500 × 25ஆல பெருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து. அப்படி பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு கிடைக்கும் 12500. இப்ப 5 × 25ன்னு போட்டா என்ன ஃப்ரெண்ட் வரும் 125ன்னு வரப்போகுது. அப்ப 125 பக்கத்துல 2 சைபரை போட்டீங்கன்னா அதை 12500. சோ அதுதான் வந்து பிஎஃப்சி பக்கம். அதுதான் நம்ம கண்டுபிடிச்ச இந்த கடைசி கணக்குக்கு ஆனா விடை எஃப்சி பக்கம். இதுல 8 தான் வந்து. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस அப்படின்றது வந்து இருக்கு. அதையும் பார்த்து முடிச்சிரோம். சிம்பிள் தான். இன்ட்ரெஸ்ட் ஃபார் a principal of 4500 which gives an amount of 5000 at the end of certain period is எவ்வளவு அப்படின்னு கேட்டா 5000 கிடைக்குது. 4500 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா 500 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவு அப்படியே போட்டுலாமா ஈஸி தானே. அடுத்து which among the following is a simple interest for the principal of ₹1000 for 1 year at rate of interest 10% per annum அப்படின்னா வந்து அப்ப 1000 ரூபாய் இருக்கு அதுல 10% அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்படியே எவ்வளவு வரும் 1000 ரூபாயில 10% 100ன்னு வந்துரும். ஆன்சர் வந்துச்சா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. which among the following rate of interest yields an interest of 2200 for a principal amount of 2000 for 1 year அப்ப 200 ரூபாய் கிடைக்குது ஒரு வருஷத்துல 2000க்கு அப்படின்னா என்ன அர்த்தம் 10% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10% அப்படி சொல்லி பாக்குறோம். சோ தமிழ்லயும் பாத்துருவோமா கேள்வி வாங்க பாப்போம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. கொள்குறி வகை வினாக்கள் என்னன்னு பாப்போங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் வந்து மொத்த தொகை எவ்வளவுன்னா 5000 அப்படின்றது கிடைக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி கிடைச்சது அப்படின்னா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு தனி வட்டின்னு கேட்டா 500. பின்னொரட்டில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற எது தனி வட்டி ஆகும் அப்படின்னு கேட்டானா 1000க்கு 10% அப்படின்னா என்னது 100 வந்து. பின்னொரு வட்டி விகிதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது 10% தான் என்ன பண்ணும் 2000க்கு 200 கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10% சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி வட்டியில நம்ம வந்து 2.4 பிளஸ் அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस பார்த்து முடிச்சாச்சு. சோ அடுத்த வகுப்புல நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்குகள் வந்து 2.5 அப்படின்றது நம்ம பார்ப்போம். அப்படியே என்னோட சேர்ந்து நீங்க நோட்டு புத்தகத்துல பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா எழுதிட்டே வாங்க. சோ டாபிக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு கம்பைலேஷன் அப்படின்றது நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். எஃப்சிஆர்டில ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து நம்ம போக போக என்ன பண்ணணும்னா ஆர்எஸ்ஓக்கள் புத்தகத்தையும் நம்ம சேர்த்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சேர்த்து நம்ம கொண்டு வருவோம். சோ அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எஃப்சிஆர்டி பிளஸ் ஆர்எஸ்ஓக்கள் மூணுமே உங்களுக்கு கம்பைன் ஆகும்போது அதை நீங்க திருப்பியும் ஒரு தடவை வந்து கையை வச்சுட்டு ரஃப் நோட்ல வந்து போட்டு பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு கரெக்டா இருக்கும். சோ மேக்ஸிமம் நம்ம இருக்கிற எல்லா மாடலுமே சால்வ் பண்ண போறோம். நம்மளோட டார்கெட் வந்து இலக்கு அப்படின்னு 25க்கு 25 அடையிறது அப்படின்னு நோக்கத்தோட நம்ம போயிட்டு இருக்கோம் வந்து. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி வணக்கம்.